Hi, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டும் ஒரே டைம்ல எப்படி ஃபாஸ்டா பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு பண்ண போற மெனுஸ் பாத்தீங்கன்னா இட்லி, சாம்பார், தேங்காய் சட்னி, வாழைக்காய் ஃப்ரை, கீரை கூட்டு. ஃபர்ஸ்ட் கீரை கூட்டுக்கு பாசிப்பருப்பு கொஞ்சம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சிட்டு செஞ்சோம்னா ஃபாஸ்டா பருப்பு ரெடி ஆயிடும். இதுக்கு ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளியை கட் பண்ணி ரெடியா வச்சுக்கலாம். கட் பண்ண வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் பருப்பு தண்ணியோட சேர்த்து போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணிடலாம். தேங்காய் பொரிகல்ல, பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, பூண்டு, புளி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் தாளிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு சாம்பாருக்கு பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதோட பெருங்காயம் சேர்த்து விசில் விட்டுறலாம். அடுத்து சாம்பாருக்கு காய் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் முதல் நாளே நாளைக்கு காலைல என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா காலைல வந்து ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வாங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து சூடு பண்ணிடலாம். சூடாயிருச்சு. இதுலையே நம்ம கூட்டுக்கு பருப்பு, வெங்காயம், தக்காளியெல்லாம் ரெடி பண்ணி வச்சோம்ல, அந்த பவுலோடையே நீங்கள் மூடி போட்டு உள்ளே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அட் அ டைமில் இட்லி ப்ளஸ் உங்களுக்கு அந்த கூட்டுக்கு பருப்பும் ரெடி ஆயிரும். நீங்கள் எப்போவுமே இட்லி பண்ணுறப்போ எதாவது பாயில் பண்ணணுன்னா அந்த தண்ணியிலே போட்டு பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், சிலிண்டரும் சேவ் ஆகும். சாம்பாருக்கு பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. தண்ணியை கொதிக்க வச்சு அந்த பருப்பில் சேர்த்துட்டோன்னா சீக்கிரம் பருப்பு கொதிச்சிடும். காய் சேர்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், ஒரு பிளேட் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. உள்ளே வச்சுருந்த பருப்பும் நல்லாவே வெந்துடுச்சு. உங்களுக்கு இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து இன்னும் நல்லா வேக விட்டுடலாம். இன்னொரு பிளேட் இட்லி வேகிறதுக்குள்ளே இதுவும் ரெடி ஆகிடும். அடுத்து சாம்பாருக்கு கத்திரிக்காய், மாங்காய் கட் பண்ணி வச்சாச்சு. இந்த கத்திரிக்காய் சீக்கிரம் உடஞ்சிருங்கிறனால பாதி முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் சேர்த்துட்டா கரெக்டாக இருக்குங்கிறனால இப்போ போடுறேன். பாருங்கள், காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் மாங்காய் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உடையாமல் அப்படியே இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் கம்மியாக புளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் சட்னியும் சாம்பாரையும் ஒட்டுக்க தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னிக்கு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வரமிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து தாளித்து ஊற்றிக்கலாம். அதே தாளிச்சியில் சாம்பாருக்கும் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் கொஞ்சம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து தாளித்து ஊற்றிக்கலாம். சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வாழைக்காய் வறுவல் பண்ணிடலாமா? வாழைக்காவை தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். செகண்ட் பிளேட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் உள்ள பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காயை அந்த தண்ணியில் போட்டுடலாம். வாழைக்காய் ஓவர் குக் ஆகிராமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். இன்னொரு பிளேட் இட்லி வேகிற வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். அதுக்கு முன்னாடியே வெந்துடுச்சுன்னா கூட எடுத்துருங்க. இல்லை இட்லி எல்லாமே ஊற்றி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கூட அந்த சுடுதண்ணியில் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு கூட நீங்கள் எடுத்துடலாம். ஓவர் குக் ஆகிராமல் பார்த்துக்கோங்க. வாழைக்காவை நல்லா கூல் டவுன் ஆக விட்டுருங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இது குழம்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட். இது தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை ஆற வச்ச வாழைக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இந்த மணத்தக்காளி கீரையை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாழைக்காவை தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மசாலா மிக்ஸ் பண்ண வாழைக்காயை சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காய் வறுவலை சிம்லேயே வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா சிம்லேயே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் நம்ம கீரை கூட்டுக்கு ரெடி பண்ணி வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம்.
இப்போ கட் பண்ணி வச்ச கீரை, இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்பப்போ வாழைக்காவையும் கிளறி விட்டுக்கலாம். அப்படியே விட்டுறாதீங்க, தீஞ்சிரும். அவ்வளோதான், வாழைக்காயும் ரெடி ஆயிடுச்சு. கீரையும் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இந்த டைமில் உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். எப்போவுமே கீரைக்கு கொஞ்சம் லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஃப்ளேவர் கரெக்டாக இருக்கும். கீரையும் வெந்துருச்சு, வாங்க தாளிச்சிடலாம். பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான், தாளித்து கீரையில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்ம எல்லா டிஷ்ஷஸுமே ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணுங்கிறத பிளான் பண்ணிட்டோம்னாலே நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.